ஃபுல் அண்ட் ஃபுல் லெஜண்ட் சரவணனோட சம்பவம்னு சொல்லலாம். திஸ் இஸ் டே 5 ஆஃப் 100 days 100 movies. லெஜண்ட் சரவணன் நடிச்ச லீடர் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ சினிமாஸில் ரிலீஸ் ஆயிருக்கு அண்ட் மலேசியாவில் MSK தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னா, நம்ம லெஜண்ட் சரவணன் ஒரு மெக்கானிக்கலாக இருக்காரு. அவருக்கு ஒரு பிள்ளை இருக்கு. இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட லைஃப்பை தனியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அண்ட் இதோட சேர்ந்து ஒரு கண்டெய்னர் ஃபுல்லாக வெடி மருந்து இருக்கிறத போலீஸ்காரங்க கண்டுபிடிக்கிறாங்க. லெஜண்ட் சரவணன் எப்படி இந்த பிரச்சனையோட லிங்க் ஆகுறாரு, இதுக்கப்புறம் என்ன நடக்குது, இவர் யாரு, இவருக்கு பின்னாடி இருக்கிற என்ன பேக் ஸ்டோரி, இதுதான் இந்த படத்தோட கதை. நிஜமாலே சொன்னா அந்த லெஜண்ட் பார்த்துட்டு நம்ம என்னெல்லாம் ட்ரோல் பண்ணுமோ அது எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ணிட்டு வந்திருக்காரு நம்ம லெஜண்ட் சரவணன். அங்கங்க அவருக்கு எமோஷனல் சீன்ஸ்லாம் சரியா வரலனாலும் ஆக்ஷன் சீன்ஸில் தாறுமாறாக பண்ணியிருக்காரு. துரை செந்தில்குமாரோட டைரக்ஷனும் எக்ஸிக்யூஷனும் சாலிடாக இருந்துச்சு. முக்கியமாக ப்ரொடக்ஷன் வேல்யூ தரமாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் டெக்னிக்கலாக பார்த்தோம்னா சினிமாட்டோகிராஃபி, அதுவும் கரெக்டாக அந்த கடைசியாக வர ட்ரெயின் போர்ஷன் தரமாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் கட்ஸ் எல்லாமே ரொம்ப கிறிஸ் அண்ட் ஷார்ப்பாக இருந்துச்சு. எங்கேயுமே தேவையில்லாத சீன்ஸ்லாம் இல்லை. முக்கியமாக ஜிப்ரானோட மியூசிக் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். இன்டர்வல் ஒரு BGM போட்டுருப்பாரு பாருங்க, படம் முடிஞ்சு வந்தது கூட அந்த பாட்டு மண்டையில் ஓடிட்டு இருந்துச்சு. படத்தில் பிளாட் டியூஸ்லாம் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருந்துச்சு. சில ட்விஸ்டெல்லாம் கன்வின்சிங் இருக்கும், சில ட்விஸ்ட் எல்லாம் ஒர்க் ஆகாம கூட போகலாம். பட் ஸ்டோரி லைன் ரொம்ப கிரிப்பிங்காவே வச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் எங்கேயுமே போர் அடிக்காம கொண்டு போனாங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா அந்த மெயின் லீட்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு. பட் இந்த மைனர் ஃப்ளாஸ்லாம் தள்ளி வச்சு பார்த்தா லீடர் ஒரு பக்காவான ஆக்ஷன் என்டர்டெய்னர். ஸோ உங்களுக்கு ஆக்ஷன் படம்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படம் இப்போ மலேசியன் சினிமாஸ்ல ரன் ஆயிட்டு இருக்கு. அண்ட் இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் 3 out of 5. அண்ட் மோர் மூவிஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ்க்கு MPG பேஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.